பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 4ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஜான் சாப்டர் 14 verses 1 and 2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த பெரிய வெள்ளியினன்று இயேசு நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்பதை எல்லாம் நம்ம தியானித்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களாம்? ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படி நமக்கு முன்னாக கர்த்தர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், மேன்ஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வாசிக்கிறோம். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் போயிருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் அந்த பிதாவின் வீட்டில் வசிக்கும்படி, அங்கே வாசமாக இருக்கும்படி, நமக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கும்படி ஆயத்தம் பண்ண கர்த்தர் போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் நம்ம இருதயம் கலங்க வேண்டாம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்காக இயேசு ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. சிலர் அப்படி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு வந்தவங்க, ஒருவேளை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நபர் இந்த தேசத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி லைஃபெல்லாம் செட்டில் பண்ணி ஒரு வீடெல்லாம் பார்த்து வச்சு, அதுக்கப்புறமா வந்து அவனுடைய தாய் தேசத்துக்கு திருப்பி வந்து அங்கே இருக்கிறதான மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படியாக நீங்கள் நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நான் திரும்ப வருவேன். நான் போய் உங்களுக்காக எதுக்காக போயிருக்கிறேன்னா, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஆயத்தம் பண்ண பின்பு நான் என்ன செய்வேன்? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அப்போ இயேசுவானவர் இருக்கிற இடம் பரலோகம் இல்லையா? அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இயேசு வந்து என்ன செய்வாராம்? நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவரோடு சேர்த்து கொள்வார். அப்போ மரணம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு, கிறிஸ்துவை நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது என்னது? ஆண்டவர் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? பரலோகத்துக்கு. ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த பரிசுத்தமான ஸ்தலத்திற்கு. நம்மளால் போயிருக்க முடியாது அந்த ஸ்தலத்திற்கு. அதுக்கு நாம் தகுதியற்றவர்கள், பாவிகள். ஆனால் இயேசு உன்னுடைய இரத்தத்தினால ஆண்டவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை பிரியமானவர்களே. அதைத்தான் நாம் மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து என்ன செய்கிறேன்? உங்களை என்னமாய் சேர்த்து கொள்கிறேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. ஆனால் இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் வந்து வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இன்னைக்கு எத்தனை பேர் வழியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எது சத்தியம் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எங்கே ஜீவன் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில், பரலோகத்துக்கு, தேவனிடத்தில் சேருகிறதற்கு இயேசுவை அல்லாமல் வேறே வழி இல்லை.
நீங்கள் அநேக மதத்தார் என்ன சொல்கிறாங்க, அநேக வழிகள் இருக்குது, கடவுள்கிட்ட போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்புகிறாங்க, நம்மெல்லாம் இப்படியெல்லாம் நம்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் பிதாவினிடத்தில் சேருகிறதற்கு ஒரே ஒரு வழி, அது இயேசுவின் மூலமாகத்தான் நான் போக முடியும். ஏனென்றால் இயேசு தான் நமக்காக பலியானி பாவிகளாயிருந்த நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு செய்தார். நமக்கும் பிதாவுக்கும் ஒரு பெரிய நடுச்சுவர் காணப்பட்டது, பகை என்கிற நடுச்சுவர். அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த நடுச்சுவர் காணப்பட்டது. அதெல்லாம் ஆண்டவர் தகர்த்து, ஆண்டவர் உடைத்து நம்மளை எல்லாம் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் நம்ம தேவனிடத்தில் சேர முடியும். இயேசு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறாரு. அவர் வந்து அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கும்படி நம்மளையும் சேர்த்து கொண்டு போவார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் வலிகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் இன்னும் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் மனதில் அது தோன்றவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு நம்மளுக்காக எனக்காக அருமையான ஒரு வாசஸ்தலம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பரலோகம் எப்படி இருக்கும்? அருமையான ஒரு ஸ்தலம். அதில் நீங்களும் நானும் வசிக்கிறதுக்கு ஒரு மேன்ஷனை, ஒருவேளை இன்னைக்கு உலக பிரகாரமான இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேன்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார். நான் இவ்வளோ நாள் வாழ்ந்து எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்குன்னு சொந்த பூமி இல்லையே, காணி இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறாராமே, ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராமே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த உலகத்தில் இந்த பூமியில் நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சேர்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை தேவன் நமக்கு கொடுக்க சித்தமானபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?